வணக்கம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அருகே இருக்கக்கூடிய மடப்புறம் காளியம்மன் கோவிலுக்கு வந்த பக்தர்களின் நகையை திருடியதாக கூறி கோயில் காவலாளி அஜித்குமார் அவர்கள் போலீசார் அடித்துக் கொல்லப்பட்ட சம்பவம் தற்பொழுது தமிழ்நாடு முழுவதும் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. இந்த வழக்கானது தற்பொழுது மதுரை உயர் நீதிமன்ற அமர்வில் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியன் அமர்வு முன்பு விசாரிக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தற்பொழுது இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த வழக்கு குறித்த அந்த விவாதங்களும் பேசுபொருளாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் அரசும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தற்பொழுது பாதிக்கப்பட்ட அந்த இளைஞரின் குடும்பத்திற்கு தற்பொழுது அரசு வேலை, அதாவது அஜித்குமார் அவர்களுடைய தம்பிக்கு அரசு வேலையை தற்பொழுது தமிழக அரசு வழங்கி இருக்கிறது. அது மட்டுமல்லாது அவர்களின் குடும்பத்திற்கு நிவாரண உதவியும் அதே போன்று வீட்டு மனை பட்டாவும் வழங்கப்பட்டிருக்கிறது. அமைச்சர் பெரிய கருப்பன், சிவகங்கை மாவட்ட கலெக்டர் அவர்கள் இந்த அரசு வேலைக்கான அந்த பணி நியமன ஆணையையும் அதே போன்ற வீட்டு மனை பட்டாவிற்கான அந்த நகலையும் தற்பொழுது அவருடைய தம்பி அவர்களுக்கும் அதே போன்ற அவருடைய அம்மா அவர்களையும் சந்தித்து சற்று நேரத்திற்கு முன்பு இந்த உத்தரவினை வழங்கியிருக்கிறார். இது முதல்வர் உத்தரவின் பேரில் இந்த அரசு வேலைக்கான உத்தரவும் அதே போன்று பட்டாவும் வழங்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நேற்று தொலைபேசி மூலம் பார்த்தோமேனால் முதல்வர் அவர்கள் தொடர்பு கொண்டு பேசியிருந்த பொழுது, சாரிமா, உங்களுக்கான அந்த உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என தெரிவித்திருந்தார். அதன் ஒரு தொடர்ச்சியாகத்தான் தற்பொழுது பாதிக்கப்பட்ட அந்த குடும்பத்திற்கான அந்த உதவித்தொகை மற்றும் அவர்களுக்கான அந்த வீட்டுமனை பட்டா வழங்கியிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த விவகாரம் தற்பொழுது மதுரை உயர்நீதிமன்ற அமர்வில் விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் அவர்களுடைய குடும்பத்திற்கு இழப்பீடாக இந்த தொகை வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று 2 கோடி ரூபாய் இழப்பீட்டு தொகை வழங்க வேண்டும் என மனுதாரர் தரப்பிலும் வழக்கு பதியப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அரசு சார்பில் ஒரு சில நடவடிக்கைகள் தற்பொழுது எடுக்கப்பட்டிருக்கிறது.